உலகத்தையே வெறும் 3 நாடுகள் தான் கண்ட்ரோல் பண்ணுதா? நம்ப முடியலல்ல. அமெரிக்கா, சீனா, ரஷ்யா இவங்க போடுற ஸ்கெட்ச் உங்க பாக்கெட்ல இருக்கிற காசை கூட பாதிக்கும். எப்படின்னு அடுத்த 60 வினாடியில சொல்றேன். இப்போ உலகத்துல எது நடந்தாலும் அதுக்கு பின்னாடி இந்த 3 பேர் இருப்பாங்க. ட்ரம்ப் வந்த பிறகு அமெரிக்கா அவங்க ஊர் பாதுகாப்புல அதிக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா சீனா என்ன பண்றாங்க தெரியுமா? நம்ம யூஸ் பண்ற 90% முக்கியமான தாது பொருட்கள் அவங்க கிட்ட தான் இருக்கு. உலகத்தோட 1/3 பங்கு பொருட்களை அவங்க தான் தயாரிக்கிறாங்க. ரஷ்யாவோ எங்களுக்கு எல்லையே கிடையாதுன்னு மிரட்டுறாங்க. ஜார்ஜியா, உக்ரைன்னு இவங்க காட்டுற அதிகாரம் உலக பொருளாதாரம், பெட்ரோல் விலையை தலைகீழா மாத்துது. இது ஏதோ வெளிநாட்டு கதைன்னு நினைக்காதீங்க. இது நம்ம ஊர்ல விற்கிற சின்ன பொருள் விலையில கூட மாற்றத்தை ஏற்படுத்தும். சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற இந்த ஈகோ யுத்தத்துல தைவான் நிலைமை என்ன ஆகும்? புதின் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, ரஷ்யாவுக்கு முடிவே இல்லை, இது அடுத்த உலக போருக்கு ஆரம்பமா? யோசிச்சு பாருங்க. இவங்க ஒரு முடிவெடுத்தா அது நம்ம வாழ்வாதாரத்தையே கேள்விக்குறியாக்கிடும். அடடா, இது எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. அதிகார பசி ஒரு பக்கம் இருந்தாலும் சாதாரண மக்களான நம்ம நிலைமை தான் கவலைக்கிடம். 2026ல இந்த 3 வல்லரசு நாடுகளோட ஆட்டம் இன்னும் பயங்கரமா இருக்க போகுது. உங்க கருத்துப்படி இந்த 3 பேர்ல யாரு உலகத்துக்கே பாஸ்? ட்ரம்பா, ஜி ஜின்பிங்கா, இல்ல புதினா? உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதான் கேட்டேன், உலகத்தையே வெறும் 3 நாடுகள் தான் கண்ட்ரோல் பண்ணுதா?